வணக்க மக்களை, சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? மாஜி உளவுத்துறை அதிகாரி கொடுத்த ரிப்போர்ட் என்ன? உற்சாகத்தில் எடப்பாடி பழனிசாமியா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற்ற முடிந்த நிலையில்தான் இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கும் தகவலாகத்தான் இந்த ரிப்போர்ட் அமைந்துள்ளதா. அதாவது சட்டமன்ற தேர்தலில் சரியாக செயல்படாத அதிமுக மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அக்கட்சியின் பூச்சான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தயாராகி வருவதாகவும், யார் யார் தேர்தலில் செயல்பட்டார்களோ என்ற பட்டியலையும் அதிமுக வியூகமாக வகுத்து வருகிறதா. அதாவது இந்த நிறுவனம் வகுத்துள்ள இந்த அறிக்கை என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைத்துள்ள இந்த பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறதா. தேர்தல் கணக்கு என்பது காட்டிய மாவட்ட செயலாளர்கள் சுல்தாவா. அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இன்று தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது வெளியாகிய நிலையில்தான் அதிமுகவின் முக்கிய நபரை அழைத்து சேலத்தில் உள்ள தனது இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி தீவிரமான ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். அப்போது அவர் கூறியதாவது, பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் பணிகளை சுணக்கம் காட்டிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அணியின் நிர்வாகிகள் குறித்த பட்டியலை அவர்களிடம் பகிர்ந்த இவர் மீது தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கவிருப்பதாக எடப்பாடி கூறியிருப்பதாக நம்பகத்தன்மை வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு முக்கிய அட்டளையை விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பாக தேர்தலுக்கு பின் அறிக்கை வெளியிடப்படும். தேர்தல் முடிவுகளை பொறுத்து மாவட்ட செயலகம் மீது நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதாவது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுக்கும் அவருடைய மாவட்ட செயலாளருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுகவுடன் செட்டிங் போட்டுக்கொண்டு அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும் வகையில் செயல்பட்ட 5 மாவட்ட செயலாளர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும், ஆட்சியை மீண்டும் பிடிப்பதற்காகவே தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு முன்னரே பிரச்சாரத்தை தொடங்கி பல்வேறு பணிகளை தான் ஈடுபட்டிருந்த நிலையில் அதிமுகவின் இந்த மாவட்ட செயலாளர்கள் சிலரே இதுபோன்று செயல்பட குறித்து அதிமுக நிர்வாகியிடம் அவர் வருத்தமாக கூறியிருக்கிறார். அதாவது அதே நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் கூட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வெற்றி பெறும் என்று தமிழக உளவுத்துறை அதாவது ஐஜி பொறுப்பில் பணியாற்றி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான அதிகாரிகள் சர்வே ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் கண்டிப்பாக அதாவது தொகுதி வாரியாக யாருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற டேட்டாவை கூட அவர் எடுத்து கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறதா. உளவுத்துறையின் இந்த மாஜி அதிகாரி எடுத்து கொடுத்த இந்த ரிப்போர்ட் என்பது அடிப்படையில் தான் பல்வேறு தொகுதிகளில் அதிமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கும் நிலையில்தான் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்ற அதாவது தெம்பில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும், அதன் அடிப்படையிலே பழனி முருகன் கோயிலுக்கு கூட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மற்றும் தன்னுடைய குடும்பத்தை உற்சாகத்தோடு சென்று தரிசனம் செய்துவிட்டு வரும்படி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறதா. இந்நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் என்பது தமிழகத்திலே யார் முதல்வர் என்பதை கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.